Hello friends, welcome to Hannah's Bliss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பேசிக் கூட தெரியாதவங்க செய்ய ஒரு ஃப்ளார் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்கு நான் அதை போடுறதுக்காக குட்டி மிரர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த மிரரை பேஸாக வச்சு நான் ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நான் டாட்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் ஷேப்பில் ஒரு டாட்ஸ், அதுக்கப்புறமா 2 எக்ஸ் ஷேப்பில் நான் ஒரு கிராஸ், அது செகண்ட் ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சோட விட்த்து பெருசாக வச்சு அதே மாதிரி கிராஸில் 2 டாட்ஸ், அகெயின் எக்ஸ் ஷேப்பில் 2 டாட்ஸ், இது மாதிரி நான் போட்டு முடிச்சிருக்கேன். இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டியது. இப்போது இந்த டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து பிங்க் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் 6 ஸ்டாண்ட்ஸில் நான் த்ரெட் அப்படியே எடுத்திருக்கேன். டபுள் சைடு நான் 2 சைடில் உள்ளதையும் சேர்த்து நாட் போட்டு 2 பக்கமே நாட் போட்டு 6 ஸ்டாண்ட்ஸ் அப்படியே நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் அவுட்டர் லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் எடுத்து அதை நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எங்கே நம்ம வெளியில் த்ரெட் எடுத்தோமோ அதே பாயிண்டில் நம்ம உள்ளால் விடுறோம். ஃபுல்லாக உள்ளே விட்டுறாமல் ஹாஃபில் விட்டுட்டு வெயிட் பண்ணுறோம். அது வேர்ட்டிக்கலாக ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அங்கே எல்லாம் நான் வந்து கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக விடலை, த்ரெட்டை ஹாஃப்லேயே விட்டு வச்சுருக்கேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு பென் எடுக்கிறேன். இந்த பென்னோட ஷேப் கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இதை நான் லாக்மி காஜல் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பேக் சைடு வந்து நமக்கு ஒரு ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஷேப்பில் எடுக்கணும் பின்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு பென் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நார்மல் பென்சில், சர்க்கிளான பென்சில் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் சுற்றி உள்ள இருக்கிற ஒரு பென்சில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த நான் ஃபுல்லாக விடாமல் வச்சுருக்கேன் ஒரு த்ரெட், அதுக்கு உள்ளால் இப்போ நான் விட்டு இப்போ இந்த த்ரெட்டை நான் டைட் பண்ண போகிறேன். இது மட்டும்தான் இந்த ஒர்க்கோட ட்ரிக்கே. இதை நான் பென்சில் எந்த அளவுக்கு நம்ம அந்த இது ஒரு ஃப்ளார் டப்பா பண்ணுறோம்ல, இதோட லீஃப் எவ்வளவுக்கு நம்ம திக்காக வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு பெரிய பென்சில் ஒரு பென் எடுக்கணும். அதோட விட்டு அந்தளவுக்கு இருக்கணும் நமக்கு. இப்போது அவுட்டர் லேயர்லேருந்து ரிங்லேருந்து இன்னர் ரிங்குக்கு ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டேன் தெரியுமா, அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலேயே வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். எப்படின்னா ரைட்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து லெஃப்டில் அந்த பெண்ணை சுற்றி லெஃப்டில் விடணும். ஆனால் அந்த லைனில் இருக்கணும், சேம் லைனில், ஆனால் இன்பிட்வீனில் அந்த பென்சில் இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். இந்த மாதிரி ரைட்லேருந்து நம்ம எடுக்கிறோமா த்ரெட்டை, இந்த மாதிரி த்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதை அப்படியே சுற்றி இந்த லெஃப்ட்டில் இந்த பக்கமாக கொண்டு வந்து அந்த லைனில் திரும்ப குத்தி உள்ளே இறக்கிடணும். இதே நம்ம கண்டினியூஸாக அந்த செகண்ட் ரிங் வரது, இன்னர் ரிங் இருக்கு இல்லையா, அந்த டாட் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக செய்யணும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா போடும்போது ஏற்கனவே போட்டு அந்த லைனுக்கு மேலே போடக்கூடாது, இது மாதிரி தூக்கி விட்டுறணும். அது மட்டும் கவனிச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாட்டு இந்த மாதிரி த்ரெட்டை அந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் லெஃப்ட்டும் ரைட்டுமா போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த வெர்டிக்கல் லைன் எண்ட் ஆகிற அந்த சர்க்கிளில் இருக்க பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அந்த சர்க்கிள் பாயிண்ட்டு நம்ம நூலில் வெளியில் எடுக்கிறோம். டைட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட்டு த்ரெட்டை மட்டும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பென்னு நம்ம வச்சுருந்தோம்ல, அதுவும் மெதுவும் அந்த ஷேப் மிஸ் ஆகிடாமல் அதுக்குள்ளால் அந்த பென்னும் நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அப்புறமா அந்த த்ரெட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த த்ரெட்டை உள்ளால் அந்த பாயிண்ட் எடுத்துருக்கோம், அந்த உள்ளாலேருந்து வெளியில் உள்ள ஹோல் வெளியே நம்ம எடுத்துடுறோம். இப்படி மெதுவாக அது டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த ஷேப் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து நம்ம இப்படி சரிச்சு உள்ளால் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த லீஃப் ஷேப் கிடச்சிரும். ஸோ இனி நம்ம எந்த பாயிண்ட்டை நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதே பாயிண்ட்டுக்குள்ளால் அந்த த்ரெட்டை நம்ம உள்ளே விட்டு டைட் பண்ணிடணும். ஸோ நமக்கு ஒரு லீஃப் ஷேப் நமக்கு அப்படி கிடச்சிரும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஈஸியாகிட்ட எந்த ஒரு செயின் ஸ்டிச்சு, புல்லியன் நாட் அது இதுன்னு எல்லாம் தெரியாமல் இருந்தாலும் கூட இதை வச்சு ஈஸியாக ஒரு லீஃப் ஸ்டிச் போட்டுடலாம். நான் ஒன்று கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம லெஃப்டில் இந்த ரைட்டில் கொடுத்து அந்த பெண்ணை சுற்றி டைட் ஆக்கிட்டோமா, திரும்ப அந்த சர்க்கிளில் நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து பெண்ணை இப்போ த்ரெட்லேருந்து வெளியில் எடுத்துடுறோம். அந்த த்ரெட்லேருந்து அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளாலோடி நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோம். திரும்பவும் நம்ம எங்கே த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி உள்ளால விட்டுறோம். இது மாதிரி எல்லா டாட்ஸுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதை சுற்றி அந்த சர்க்கிளை சுற்றி எல்லாத்துலேயுமே நம்ம லீஃப் மாதிரி குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் மாதிரி எடுத்து அதை முடிச்சிடுறோம். ஃபுல்லாக அந்த சர்க்கிளை சுற்றி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் எல்லா பெடல்ஸும் முடிச்சதுக்கப்புறமா கிடைக்கிற அவுட்புட். நல்லா இருக்குல்ல, நீட்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஃப்ளார் டிசைனை. ஸோ இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு அந்த கட் பீட்ஸ் கலர்லேயே நான் த்ரெட் ஒரு ப்ரௌனிஷ் கலர்லேயே நான் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்டில் நீடில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த த்ரெட் வச்சு நான் வந்து இந்த கட் பீட்ஸை ஒன்றா கோர்த்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம நல்ல நெருக்கமாட்டு பண்ணுறோம், ஏன்னா நடுவில் வேறு எதுவுமே நம்ம இப்போ கொடுக்க போகிறதில்ல, வெறும் இந்த கட் பீட்ஸ் மட்டும் வச்சே நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
இந்த பெட்டல்ஸ் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே ஒரே கலர் மட்டும் கொடுக்காம அல்டர்னேட்டாக ஒரு கலர் வேறு கலர் வச்சு கொடுத்தா கூட இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம இது வந்து சாரியோட இந்த நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவோட ஹேண்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் அவுட்புட், நல்லா இருக்குல்ல? ஸோ இதை நம்ம ஃபைனலாக நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்கிறது. ஸோ இதே போல் நான் இந்த ஃப்ளவரில் ஒர்க் பண்ண மாதிரி நான் இன்னொரு ஃப்ளவர் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டும் போட்டு நம்ம பார்டர் லைனை எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 2 ஃப்ளவர் போட்டேன்னா அதில் ஒரு எஸ் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த எஸ் ஷேப்பை நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த சிங்கிள் ஃப்ளாரை நீங்கள் ஆல் ஓவர் குர்த்திக்கு ஆர் ப்ளவுஸ்க்கு வந்து சின்ன சின்ன புட்டாவாட்டு கூட டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் பார்டர் டிசைனாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.